பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் எப்போதும் இருப்பதாக என்கிற வாழ்த்துக்களோடு நேற்றைய நாள் பொள்ளாச்சி சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்க ஒரு அருமையானது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மாத்திரமல்ல, வருகின்ற வழியில் சில சகோதரர்களை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இப்போதும் அன்பானவர்கள், நாம சற்று நேரம் இந்த 7ஆம் தூதனுடைய சித்துக்கள்ல இருந்து சில விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். மியூட் போட்டுக்கோங்க, மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, அன்புக்குரியவர்களே, கடந்த முறை நாம யூபிலி குறிச்ச விளக்கங்களை நாம் பார்த்தோம். யூபிலி குறிச்சு நம்ம கவனிக்கும் போது என்ன கோலத்துல யூபிலிங்கிற விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார் அப்படின்னா, யூபிலியை நியாயப்பிரமாணம் அது நிச்சயமாக நிறைவேறும், கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அது ஒரு சிறு உறுப்பாகிலும் நிறைவேறாம போகாது என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா அது என்ன ஆகும் அப்படின்னா நிறைவேறும். அது ஏன் பிரதர் எடுத்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1874 கர்த்தரேசுவின் வருகை ஸ்தாபனம் ஆயிடுச்சு. அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்றுதான் என்ன அப்படின்னா யூபிலி. ஆனா அவரு அடிக்கோடிட்டு காண்பிக்கிற அல்லது நம்ம கிட்ட தொடர்பு படுத்த விரும்புகிற ஒரு மற்றொரு காரியம் என்ன அப்படின்னா, 1874 தான் நம்ம காட்டிட்டோம். யூபிலி மூலமா 2 விதமான கணக்குகள் இருக்கு. நிழல்ல இருந்து நிஜம், நிஜத்திலிருந்து யூபிலி, நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆகுது. தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில பார்க்கும்போது 70 வாரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா நிறைவு பெறுது. அப்போ 70 வாரங்கள் நிறைவு பெறுவதும் நிழல் நிஜம் சுட்டி காட்டுவதும் ரெண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 1874 தான் காட்டுது. ஆனா பிரதர் இந்த வால்யூம் எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, நம்ம 1874 தாண்டிட்டோம் இல்லையா? அப்ப இனிமேல் ராஜ்யம் வரும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது, ராஜ்யத்துக்கு காலம் நம்ம கை மேலேயே இருக்கிறது, நம்ம ராஜ்யத்துலதான் இருக்கிறோம் என்கிற ஒரு கோணத்தை வாசகர்களுக்கு அல்லது சகோதர சகோதரிகளாகிய நமக்கு அவர் கன்வே பண்ண விரும்புறார். இதுதான் அங்க கருத்து. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா, காலம் சமீபமா இருக்கு, இதுக்கு எதுவுமே குறுக்கீடு இல்லை. ஒருவேளை காலம் சமீபமா இருக்குன்னு யாரு சொல்ல முடியாதுன்னா, நமக்கு முந்தின விசுவாசி சந்ததியார் இருக்காரு பாருங்க, நமக்கு முந்தின விசுவாசி சந்ததியார்கள், அவங்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆனா 7ஆம் சபையின் காலகட்டத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவா ஒண்ணு புரியுது, இனிமேல் எந்த குறுக்கீடுமே கிடையாது. அப்ப 7ஆம் தூதன் என்ன பண்றாருன்னா, குறுக்கீடு வரும் என்று சொல்லுகிற வசனங்களை எல்லாம் எடுத்து பார்க்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச விஷயம், இது முடிஞ்சாதான் ராஜ்யம் வரும், இது முடிஞ்சாதான் ராஜ்யம் வரும், இது நிறைவேறினாதான் ராஜ்யம் வரும்னு சொல்ற அந்த முடிந்தாதான் முடிந்தாதான் முடிந்தாதான், நிறைவேறினாதான் 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 என்று சொல்லக்கூடிய எல்லாமே நிறைவேறி இருக்கிறதை கண் முன்னாடி பார்க்கிறார். அதனாலதான் தலைப்பு எழுதுறாரு, காலம் ஆல்ரெடி நம்ம கை மேல ஏறி நிற்குது என்று சொல்றாரு. இதுதான் இந்த வால்யூம்ஸ்க்கும் இந்த தலைப்புக்கும் உள்ள இருக்கிற அத்தியாயங்களுக்கு இருக்கிற பிணைப்பான காரியம்.
சரி, இப்போ இந்த இணையான யுகங்கள்ல பிரதர் அப்படி நமக்கு என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம கவனிச்சு பார்க்கும்போது, அன்பானவர்களே, 7வது அத்தியாயமாக இது வந்து செகண்ட் வால்யூம்ல நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ இந்த 7வது அத்தியாயத்தை நாம கவனித்து பார்க்கும் போது ஒரு விஷயத்தை நாம் மீண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இதுக்கு முந்தின அத்தியாயத்துல அவர் சுட்டி காட்டுகிற யூபிலி, அதுக்குரிய ஒரு ஆதாரம் நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் யூத யுகத்துல தனிப்பட்ட சில மனிதர்களிடத்திலும் குழுவாக இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டையும் எப்படி டீலிங்ஸ் வச்சுக்கிட்டார், எப்படி தன்னுடைய தொடர்புகளை வைத்திருந்தார் என்பவைகளை நன்கு கவனித்து பார்த்தோம்னா, பின்னாட்கள்ல உயிரோடு இருந்து அவரிடத்தில் அர்ப்பணிப்பு செய்து அவரிடத்தில் ஐக்கியம் கொண்டு வாழுகிற ஜனங்களோடு எப்படி தொடர்பு கொள்வார் என்பதற்கான இணைகளை அங்க கண்டுபிடிக்கலாங்கிறார். நான் மீண்டும் சொல்றோம், அதாவது பழைய ஏற்பாட்டுல தேவன் இஸ்ரேல் ஜனங்க கிட்டையும் அல்லது அங்க இருக்கிற சில தலைவர்கள் கிட்ட தனித்தனிப்பட்ட விதத்துல எப்படி தொடர்பு கொண்டாரோ, அதை எப்படி பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரோ, அதை நாம எடுத்து படித்து பார்த்து புரிந்துகிட்டோம்னா, இந்த யுகத்துல பின்னாட்கள்ல இருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம கூட தேவன் எப்படி தொடர்பு பெறுவார், அதே சமயம் நம் குழு கூட எப்படி அவர் தொடர்பு படுவார் என்பதையெல்லாம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டறியலாம். அதை வெளிப்படுத்துகிற அந்த சத்தியம், அதாவது இவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா, இதுக்கு ஆங்கிலத்துல பார்க்கும்போது parallel dispensations அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ 1ஆம் தேதி வருது, 2ஆம் தேதி வருது, 1வது மாதம், 2வது மாதம், 3, 4, 5, 6, 12வது மாதம் முடியுது, அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, அதுல எகைன் மாசங்கள் போகுது. இப்படி நாட்கள் வந்து உலக மனுக்குல வரலாற்றுல சும்மா ஏதேச்சியா ஏனோ தானோன்னு போறது கிடையாது. மாறாக கட்டுக்கோப்பாக தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, சுவிசேஷ யுகம்ங்கிற ஒரு யுகத்துக்கு இணையான இன்னொரு யுகத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்கிற ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை பிரதர் வந்து கண்டுபிடித்து இங்க நமக்கு பதிவு செய்யறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பேசிக் சப்ஜெக்ட்ல தெரிஞ்சு போச்சு. ஆனா புதுசா ஒரு வால்யூம் வாசிக்கிறவருக்கு அல்லது பேசிக் சப்ஜெக்ட் படிச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வால்யூம் படிப்பா இருப்பார், அவங்களுக்கு இது ரொம்ப மைக்கூச்செறிகிற ஒரு சம்பவமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு அருமையான கண்டுபிடிப்புங்க. இப்ப என்னவெல்லாம் நடக்கும் என்பது முன்னரே நாடகமா அங்க இருக்கு, நாடகமா இருக்கு. அதுல ஒரு நிழலை எடுத்து வச்சுட்டு அப்படியே எக்ஸாக்டா இருக்கும்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அதனுடைய காரண காரியங்கள், அதுல இருக்கிற முக்கிய அம்சங்கள், அதெல்லாம் வந்து நம்ம காலத்துக்குள்ள பொருந்தி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, காலங்களின் ஒப்புமைகள். ரொம்ப குறிப்பா அங்க ஒரு 3.5 வருஷத்துல ஒரு சம்பவம் ஸ்டார்ட் ஆகி 3.5 வருஷத்தினுடைய முடிவுல நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் 3 வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்ல நடக்கும், அதே மாதிரி 3.5 வருஷத்தினுடைய முடிவுல அதே மாதிரி நிறைவு பெறும். இல்லாட்டி ஒரு சம்பவம் வந்து நடந்து முடியறதுக்கு ஒரு 490 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன், அங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு 490 வரும். அங்க ஒரு 1845 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன், எக்ஸாக்டா இங்கேயும் ஒரு 1845 வரும். வருடங்கள்ல மட்டும் அந்த துல்லியத்தன்மையை நம்மளால பார்க்க முடியும். ஆனா நிழல்ல அப்படி எக்ஸாக்ட் இணை வந்து நம்ம பார்க்க முடியாது. இதே அவரு தீர்க்கமாக வேதம் முழுக்க ஆராய்ந்து இந்த 2 கருத்துக்களை அவர் சொல்றார்.
உதாரணத்துக்கு இதுல கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் பேரலல், முதலாவது இணை என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் வந்து தனக்கென்று ஒரு ஜனங்களை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டுட்டு அந்த அந்த தெரிந்து கொண்ட ஜனங்கள் மத்தியில 2 விதமான ஜனங்கள் இருப்பதை சுட்டி காட்டுறார். எப்படி 2 விதமான ஜனங்கள்னா, உதாரணத்துக்கு அந்த யூத ஜனங்கள்னே வைங்களேன். யூத ஜனங்கள் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள்னு வச்சீங்கன்னா, மெய்யான இஸ்ரேலர் இருப்பாங்க, மெய்யான இஸ்ரேலர். அதே சமயம் பேர் தான் இஸ்ரேலர், ஆனா அவர் வந்து ஒரு நிஜமான இஸ்ரேலரா இருக்க மாட்டார், பேரளவுக்கான இஸ்ரேலா இருப்பார். இந்த விஷயம் கூட நமக்கு தெரியும். அதாவது கோதுமை, அதுக்கப்புறம் பதர், அது வந்து நமக்கு தெரியும். கோதுமையும் பதரையும் தூரத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பரிசோதிச்சு பார்க்கும்போது அது கோதுமை இல்ல, பதர். அப்புறம் பதறன்னு நினைச்சிட்டு ஒண்ணு பார்த்தா, ஓ இது கோதுமை அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த கருத்துக்கள் தான் அவர் அங்க சொல்றாரு இந்த அத்தியாயத்துல. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி யூத யுகம் என்று ஒரு யுகம் இருக்கு. அந்த யுகத்துல சுவிசேஷ யுகம் என்று ஒரு யுகம் இருக்கு. எப்படி மாம்சிக் இஸ்ரேல்ல பேரளவுல இஸ்ரேல்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ஆனா அவருக்கு இஸ்ரேல் மேல எல்லாம் ஒரு தேசபக்தி எல்லாம் எதுவுமே இருக்காது, அது முறையான வகையில இருக்காது. அதே மாதிரி சுவிசேஷ யுகம் என்று சொல்லும் போது பேரளவுக்கான ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலனும் இருப்பாரு, நிஜமான ஆவிக்குரிய இஸ்ரேலனும் இருப்பார். இது கோதுமை கலை செடிக்கு சொல்றார். அதாவது அந்த கோதுமை செடிக்கும் கலை செடிக்கும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும். அதாவது ஒரு ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிற மனிதர்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாத்தலையும் அப்படியே கருப்பா இருக்கும். பார்க்கறதுக்கு எல்லாம் மனுஷங்க, மூக்கு, மொழி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் உடன்படிக்கை செஞ்சவங்களா என்று பார்க்கும்போது அதை நம்ம பிரிச்சு எடுக்கலாம், தனிமைப்படுத்தலாம், செப்பரேட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த விஷயத்தை அவர் சொல்றார். என்னை கேட்டா இந்த 20வது 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வேதத்துல எதுன்னா இந்த இணையான யுகங்கள் தான். ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த சத்தியம் மட்டும் நமக்கு தெரியலன்னா, நமக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து நடக்க முடியலன்னா அவ்வளவு சிரமங்கள் வருதோ, அதே மாதிரி ஆவிக்குரிய ஜனங்களுக்கு வந்து இணையான யுகங்கள் பொருத்தி பார்க்க தெரியலன்னா நம்மளால வந்து நடக்கவே தெரியாது ஆவிக்குரிய வகையில. அப்புறம் இதுல ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாருன்னா, இப்படி நீங்க அநேக விஷயங்களை பொருத்தி பார்க்கலாம் என்று சொல்லி இஸ்ரேலின் 20 வீடுகள் அப்படிங்கிறார். இஸ்ரேலின் 20 வீடுகள்ல யூத யுகத்துக்கு இணை சுவிசேஷ யுகம், யூத யுகத்துல மாம்சிக் இஸ்ரேல், இங்க ஆவிக்குரிய இஸ்ரேல், மாம்சிக் இஸ்ரேல்ல பேரளவிலான மாம்சிக் இஸ்ரேல், உண்மையான மாம்சிக் இஸ்ரேல், இங்க பேரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேல், அப்புறம் உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேல். இதை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அங்க வந்து மாம்சிக் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் பூமிக்குரிய ஒரு உடன்படிக்கை செய்தார், ஒரு பூமிக்குரிய உடன்படிக்கை வந்து செய்றார். ஆனா மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஜனங்கள் கிட்ட என்ன பண்றாருன்னா, அவரு ஆவிக்குரிய ஒரு உடன்படிக்கையை செய்யறார். நம்ம கிட்ட ஆவிக்குரிய உடன்படிக்கை தான் செஞ்சிருக்கிறார் தேவன், மாம்சிக உடன்படிக்கையை நம்ம கூட தேவன் பண்ணல. So God making a covenant with earthly promises to fleshly Israel, but a covenant with heavenly promises to spiritual Israel. அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அங்க அப்படி சொல்றார். ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். அங்க யூத யுகம், இங்க சுவிசேஷ யுகம். அங்க வந்து மெய்யான மாம்சிக இஸ்ரேலர்கள் அவங்க யாருன்னா தேவ கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள். இங்க மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், இவர்களும் தேவ கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள். அங்க பேரளவிலான மாம்சிக இஸ்ரேல் இருந்தாங்க, இங்கேயும் பேரளவிலான மாம்சிக இஸ்ரேலர் இருக்காங்க.
இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பேரளவிலான மாம்சீக இஸ்ரேலுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு, ஒரு ஆசாரித்துவமும் இருந்துச்சு, ஒரு ஆசாரியனும் இருந்தார். அதே மாதிரி ஆவிக்குறி இஸ்ரேல்ல யாராவது பொருத்தி காண்பீங்க? யாராவது ட்ரை பண்ணுங்க. நம்ம இவ்வளவு நேரம் பொருத்தி பொருத்தி பார்த்தோம் இல்லைங்களா இணைகளை. அதே மாதிரி இதுக்கு இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்க. அதாவது ஆசாரித்துவம் வகையில கொஞ்சம் பொருத்தி பாருங்க. நமக்கு பிரதான ஆசாரியர் கர்த்தர் இயேசு. ஓகே, அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க பிரதான ஆசாரியன்? ஃபர்ஸ்ட் ஆரோன், அதுக்கப்புறம் இளையசர் உதவி, அதுக்கப்புறம் அப்படியே வழி வந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நமக்கு ஒருத்தர் தாங்க, ஒருத்தர் மட்டுமே தான் மகா பிரதான ஆசாரியன் ஒருவர், அவரோடு உடன் ஆசாரியர்கள் நம்ம எல்லாருமே. சரி, வேற ஏதாவது பொருத்தங்கள் இருக்கா ஆசாரித்துவத்துல? அவர்களுடைய பலிக்கும் நம்ம பலிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க ஆடு மாடு பலி கொடுத்தாங்க, நம்ம தியாக பலி கொடுக்கிறோம். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் அன்பானவர். நிச்சயமா சரியான பதில். அங்க இருக்கிற பலிகள் சடங்காச்சாரமாகவும் கடமையின் நிமித்தமும் அனுதினமும் ஆவி இல்லாம செய்யப்பட்டது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பலிதான், ஆனா ஜீவ பலியாக, உயிரோட்டம் உள்ள பலிகளாக, தன்னார்வ பலிகளாக, தானாக முன்வந்து செய்யக்கூடிய பலிகளாக இங்க அதனுடைய நிஜமாக இருக்கு. ஆனா இந்த பலியை மெருகேத்தணும்னா அந்த பலியை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இங்க பண்ண முடியும் என்கிற கருத்துக்கள் பிரதர் அடுக்கிக்கிட்டே போறார். அப்ப இந்த பாடம் முதல் யாராவது இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிஜமா ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா துள்ளி குதிப்பார் அவர். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல நடந்தது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல ரொம்ப முக்கியத்துவமா இருக்குதே என்று சொல்லி அவரு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுவார். அடுத்தது நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு அறுவடை அங்க நடந்துச்சு. அந்த அறுவடைங்கிறது அந்த யுகத்தினுடைய முடிவு. அந்த முடிவுல நம்ம ரட்சகர் கர்த்தர் இயேசு அங்க எப்படி வந்துட்டாருன்னா ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை கூட்டிட்டு போறக்கு, ஒரு பிரதான அறுவடையாளரா களத்துல அறுக்கிறதுக்கு ஒரு ராஜாவா அதிகாரமுடையவராக அங்க வந்திருந்தார். ஆவிக்குரிய விஷயங்கள் மேல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்களை பகிர்ந்து கொடுத்து இந்த வேலைகள் செய்ய வந்திருந்தார். அதே மாதிரி சுவிசேஷத்தின் முடிவுலையும் வந்திருக்கார். அங்க அறுவடை நிமித்தம் அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாம்சி இஸ்ரேலர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களும் அங்க கிமு 606 கிமு நோட் பண்ணிக்கணும். நம்மளோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பரு எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி 606 இஸ்ரேல் சிறைபிடிப்பு, 606 இஸ்ரேல் சிறைபிடிப்பு, விடுதலை. அங்கிருந்து 70 கம்மி பண்ணீங்கன்னா 536 விடுதலை.
536 விடுதலை. ஸோ இந்த 606ல நேபுகாத் நேச்சார் மூலமாக ஒரு நிஜமான சொல்லர்த்தமான பாபிலோன் கிட்ட மாம்சீக இஸ்ரேல் அடிமையாகி போனாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சபையினுடைய சபையில இருந்த அந்த 12 அப்போஸ்தலர்கள் கூட இருந்த முற்கால அருமையான பரிசுத்தவான்கள், சிலர் வல்லமையான பரிசுத்தவான்கள் மரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சபையானது சபை சிறைபிடிக்கப்பட்டுருச்சு. அதாவது ஒரு இருண்ட யுகத்துக்குள்ள மாம்சீக இஸ்ரேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டு போனது போல சிறைபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆவிக்குரிய இஸ்ரேல்ல ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலை காணப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் இந்த அறுவடைகளினுடைய விஷயம் எழுதுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா நம்ம சொன்னோம், நிழல்கள் கூட முற்றிலும் பொருந்தாது, ஆனா எது மட்டும் பொருந்தும்னு நாம சொன்னோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாராவது சொல்லுங்களேன். எது மட்டும் அப்படியே பொருந்தும்னு நாம சொல்லியிருந்தோம்? வருடங்கள் பிரதர். ஆமாம், அருமையான பதில், அருமையான பதில். வருடங்கள். இப்ப பிரதர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க அப்படியே அந்த சாப்டர் எடுத்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு கணக்கு கொடுப்பார், எங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகம் எந்த அளவுக்கு யூத யுகத்தோட இணையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான வருடத்தை நாம் பார்க்கணும். அப்படின்னா அந்த யாக்கோபுவினுடைய மரணம்லிருந்து அவங்க 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 முடிவு வரைக்கும், அவங்க சிறைப்பட்டு போறது வரைக்கும், முற்றிலும் சிதறடிக்கப்படுவது வரைக்கும் 1845. அது அப்படியே திருப்பி இன்னொன்னா போட்டீங்கன்னா அதுதான் இணை. அது அப்படியே தூக்கி இன்னொன்னா போட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் சுவிசேஷ யுகம் என்று சொல்லி வெளிப்படுத்துறார். அது ஒண்ணு என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு அட்டவணை போட்டிருப்பார், இருவித இஸ்ரேலின் இருவித வீடுகள். ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த அத்தியாயம் கூட அந்த சாப்டர் பார்த்தாலே இன்னும் நல்லா புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது சகரியா 9வது அதிகாரம் 9 முதல் 12 வரை அடங்கின வசனங்களை வைத்து அவரு அநேக விளக்கங்கள் கொடுக்கிறார். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வர்ற 1ஆம் தேதி இந்த சகரியா 9வது அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் இருக்கிற வசனங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கே தருவேன், இரட்டிப்பாய் தருவேன் அப்படின்னு போடுறேன்னு நம்மளுடைய பெயர் சபை சகோதர சகோதரிகள்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, அந்த ரெட்டிப்பாயின்னு நமக்கு எல்லாமே தேவன் கிட்ட இருந்து 2ஆ கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால அவங்க எல்லாரும் 2ஆ கிடைக்கிட்டோம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு, சில பேருக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சாருன்னா, ஓ இந்த வருஷம் 2ஆ ஏதோ கிடைக்க போகுது அப்படியெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அறியாமையில. ஆக்சுவலா அந்த சகரியா 9வது அதிகாரத்தினுடைய கருப்பொருள் கவனிச்சு பார்க்கும்போது, உனக்குரிய தண்டனையை நான் ரெட்டிப்பாய் தருவேன் அப்படிங்கிறார். ஏன்னா 2 இஸ்ரேல் இருக்குல்ல, ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு அடி, இன்னொரு இஸ்ரேலுக்கு இன்னொரு அடி. அதான் டூப்ளிகேட். இங்க என்ன கொடுத்தாரோ அதனுடைய டூப்ளிகேட் இன்னொன்னு, இங்க என்ன கொடுத்தாரோ அதனுடைய மறுபடியும் இன்னொரு முறை அதை ஓட விடுவது. இங்க என்ன பங்கு கொடுத்தாங்களோ அதே பங்கு அங்கேயும் கொடுக்கறது. இதுதான் இணையான யுகங்கள். இது தெரியாம அந்த பட்டியல்ல என்னைய கூட சொல்லலாம். நம்ம ஒரு வாலிப பருவத்தில் இருந்த போது நமக்கு அந்த மாதிரி ஒரு 1ஆம் தேதி ஆல் நைட் பிரேயர்ல நமக்கு அப்படியே 31ஆம் தேதி நைட்ல இருந்து 1ஆம் தேதி ஜபம் பண்ணி ஒரு அட்டை வந்துச்சு. என்ன அட்டை வந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கே தருவேன், ரெட்டிப்பாய் தருவேன்னு துள்ளி குதிச்சுட்டோங்க. இந்த வருஷம் ஏதோ 2 கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் அது அப்படியே போச்சு. ஆனா சத்தியம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது தேவன் கையில் கிடைக்கும்
சிக்ஷை என்று நாம் வந்து பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது தேவன் இல்லாம நம்ம என்ன ஒரு நாட்டை ஆளுகை பண்ணிட முடியும்? தேவன் இல்லாம ராஜ்யம் தான் தேவனுடைய ஆளுகை. இவங்க எல்லாரும் எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் அது இது சொல்றாங்க. தேவன் அப்படி விட்டு வைக்கிறார். தேவன் இல்லாம ஒரு ஒரு ஆளுகை ஒரு வீட்லயோ அல்லது தனிப்பட்ட மனிதனுடைய மனதிலேயோ அவன் நல்லா ரொம்ப தாராளமா நடத்திட முடியுமா அப்படின்னா முடியறது இல்லை. அது அப்படியே சுவிசேஷ யுகத்திலையும் ரிப்பீட் ஆகும் அன்பானவர்களே. இந்த ஒரு கோணத்துல நாம் இந்த விஷயங்களை எடுத்து பார்ப்பது கூட ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பட்டியல் மீண்டும் அந்த அத்தியாயத்துல இருக்கும். அதை கூட நாம் வந்து பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா 8வது அத்தியாயத்துக்குள் நாம் வந்து போயிடலாம். 8வது அத்தியாயத்துக்குள் நாம் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போயிடலாம் அன்பானவர்களே. அந்த 8வது அத்தியாயத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல இருக்கிறது மட்டும் சகோதரி யாராவது வாசிங்க. இதை வாசிக்கும் வாசகர்களின் கவனமானது அடுத்து ஒப்புமை அட்டவணையின் மீது இருக்கும்படியாக திருப்பப்படுகிறது. இந்த அட்டவணையை நன்கு ஆராய்ந்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் இந்த அத்தியாயத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த வால்யூம்ஸ் எடுத்து அந்த அட்டவணையை கொஞ்சம் பொருத்தி பாருங்க. ஒருவேளை நீங்க கன்வென்ஷனுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை ஒரு பேருந்துலையோ அல்லது ஒரு ரயில்லையோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னா அந்த வரும்போது நீங்க இந்த 268 69 இருக்கிற பக்கத்தை உங்க கண்களை வச்சு கொஞ்சம் ஓட விட்டு பாருங்க. நல்லது. ஏன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர் கான்டினென்டல் ட்ரெயின் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்டர் கான்டினென்டல் ட்ரெயின் அது என்ன ட்ரெயின்னா ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போற ட்ரெயின் இல்லை. அது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போற ட்ரெயின் இல்லை. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போற ட்ரெயின் கூட இல்லைங்க. ஒரு கண்டம் தாண்டி இன்னொரு கண்டம்க்கு போகிற ஒரு ட்ரெயின். கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஒரு நீண்ட நெடிய பயணத்துல ஒரு மருத்துவர் ஒருவர் கிளம்புகிறார். கிளம்பும் போது அவர் கையில ஒரு வால்யூம் கிடைக்குது. 6 வால்யூம்ஸையும் இந்த கண்டத்திலிருந்து அந்த கண்டம் வர்றதுக்குள்ள படிச்சு முடிச்சு, இந்த கண்டத்துல அவர் ட்ரெயின் ஏறும்போது நாட் கான்செக்ரேட்டட், ஆனா அந்த கண்டத்துல ட்ரெயின் இறங்கும் போது அவர் கான்செக்ரேட்டட் பண்ணிட்டார். அவரு தான் டாக்டர் எட்கர். டாக்டர் எட்கர் அவருடைய ஒரு பாடம் தான் நம்மளுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. அதாவது மரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய நினைவுகளை எப்படி தேவன் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கப்போ அந்த பழைய கிராமபோன் வந்து எப்பவோ பாடின ஒரு பாட்டை எப்படி அந்த தட்டு வந்து பதிவு செஞ்சு வைக்குது. சாதாரண ஒரு உலக பொருளா இருக்கிற ஒரு தட்டு எப்படி பதிவு செஞ்சு வைக்குதோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய நினைவுகள் எல்லாமே ஒவ்வொரு மனிதருடைய அந்த மனதுக்குள் எப்படி இந்த ஜிபி டிபின்னு எல்லாம் சொல்றாங்க, எம்பி டிபி ஜிபி கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரி மனிதனுடைய நினைவகத்துல என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் நினைவுக்கு வச்சுட்டு பதிவு செஞ்சு வச்சுட்டு மீண்டும் உயிர்த்தெழுதல்ல அதை மீண்டும் திறந்து விடுவார் தேவன். அப்ப அந்த மனிதனுக்கு இந்த பாடம் வந்து நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். அந்த பாடத்தை பகிர்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
அவர்தான் நிறைய பிரமிடு குறிச்செல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணது அவர்தான். இப்ப தேவனுக்கு காத்திருத்தல்னு ஒரு அருமையான பாடம் எழுதியிருக்கிறார். அப்புறம் இந்த இந்த பாடங்கள் கூட அவருடைய முயற்சிகள் தான். என்னன்னா இந்த வானத்திலே இந்த ராசிகள் எல்லாம் இருக்குது பாரு, அது பற்றின ஆராய்ச்சி. ரொம்ப குறிப்பா பிரமிடையும் வேதாகமத்தையும் வச்சு நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த பிரதரை குறிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் நாட் கான்சென்ட்ரேட்டடா இருந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னியில ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கும் போது படிச்சு முடிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒருவேளை செகண்ட் ஏசி கோச்சோ அல்லது தேர்ட் ஏசி கோச்சோ அல்லது ஃபர்ஸ்ட் ஏசி கோச்லயோ கூட போயிருப்பாங்க. அதனால ஒரு டாக்டரு நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாரு. பட் நமக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. வாய்ப்புகள் என்ற ஒன்றினை நாம் ஏற்படுத்தலைன்னா அது வராது. வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட நாம ரிக்வஸ்டா வைக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த அத்தியாயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அத்தியாயத்துக்குள்ள போய் படிக்கும்போது இன்னும் அதிக முத்துக்களை நீங்க எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, இந்த மாதிரிதான் ஆங்கிலத்துல இருக்கும், இதே மாதிரி தமிழ்லயும் இருக்குங்க. இப்போ 10வது அத்தியாயம் உங்களுக்கு நாங்க மீண்டும் ஞாபகப்படுத்துறோம். ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஏதாவது குறுக்கீடு இருக்கா அப்படின்னா 10வது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு? எதுவுமே குறுக்கீடு இல்லை. குறுக்கீடு இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா வசனம், அதையெல்லாம் இன்னும் பெயர் சபை இது நடந்தாதானே அது வரும், இன்னும் இது நடக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதருடைய கோணம் என்னன்னா இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி 8வது அத்தியாயத்துல பாருங்க ஒரு வசனம், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வசனம். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகணுமா அல்லது பூமி ஒளிஞ்சு காலி ஆகணுமா, அது சுக்குநூறு ஆகணுமா அப்படின்னா எலியா முன்னாடி வரணும். வந்தாதான் பூமி சீர்குலைவுக்குள்ள போய் சீர்திருத்தத்துக்குள்ள வரும். இப்ப மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்துல தரிசனம் என்னன்னு ஒரு வரி செய்தியாக சொல்லணும் அப்படின்னா பாருங்க, இந்த உலகம் சீர்குலைந்து மீண்டும் சீர்திருத்தப்படணும். அதுக்கு எலியா ஊழியத்தை செஞ்சுட்டு போகணும். இதுதான் தன்னுடைய ஊழிய பாகத்தை அவர் நிறைவேற்றணும். இதுதான் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். அப்ப வசனம் வெளிப்படையா யதார்த்தமா என்ன சொல்லுதுன்னா ராஜ்யத்துக்கு முன்னாடி எலியா வரணும். ஆனா இது சொல்லும் போதே எலியா ஆல்ரெடி ரொம்ப நாளா ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த வசனமே சொல்றாரு. அப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எலியா ஷால் ஃபர்ஸ்ட் கம், செகண்ட் தான் ராஜ்யம். இப்படித்தான் வசனம் இருக்குது. பிரதருடைய கோணம் உங்களுக்கு தெரியும், குறுக்கீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா எலியா ஆல்ரெடி வந்தாச்சு. அதை உள்ள நிரூபிப்பார். அதுதான் உண்மை. அவர் ஒன்னும் பொய்யான ஒன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் உண்மை. அந்த உண்மையை அவர் நிரூபிக்கிறார். எப்படின்னு இப்ப நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக அந்த வசனத்தை முதலாவது நாம் பார்ப்போம். மல்கியா 4:5-6 கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஓகே, பாருங்க, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வசனம் என்னன்னா முன்னே. ராஜ்யத்துக்கு முன்னாடி பெரிதும் பயங்கரமான நாள் வரணும். அந்த நாளுக்கு அப்புறம் தான் ராஜ்யம். அப்ப ராஜ்யத்துக்கு முன்னாடி பெரிதும் பயங்கரமான நாள், அதுக்கும் முன்னாடி யார் வரணும்? எலியா வரணும். இத எல்லாரும் நினைச்சு பார்த்துக்கிட்டு நிஜமாங்க நான் உங்ககிட்ட ஒரு கருத்து சொல்றேன். இந்த இஸ்ரேல் ஜனங்க ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னா 8வது நாள் அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில இருந்தோ அல்லது வீட்டுல இருந்தோ
நேரா ஜபாலயத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 8வது நாள் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அப்புறம் எகைன் 40வது நாள் கூட்டிட்டு வருவாங்க, அந்த குழந்தைய அர்ப்பணிப்பாங்க. அதுலயும் ரொம்ப குறிப்பா முதல் குமாரனா இருந்தாருன்னா, சேஷ்ட புத்திரனா இருந்தாருன்னா, வீட்டினுடைய முதல் வாரிசு பையனாக இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப கவனிப்பாங்க அவரை. அப்புறம் ரொம்ப குறிப்பா பிரிஸ் செரிமனின்னு ஒண்ணு இருக்கும். பிரிஸ் செரிமனி, பிஆர்ஐஎஸ், பிரிஸ். அந்த ஒரு சடங்கு செய்யும் போது ரொம்ப குறிப்பா அந்த 12 வயது வரும்போது இந்த செரிமனி செய்யும் போது இனிமேல் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் மகன் நீயே அப்படின்னு அவங்களுடைய சபைகள்ல, அதாவது இந்த ஜெப கூடுகைகள்ல, ஜெப ஆலயத்துல அவரை சபை முன்னாடி அறிவிப்பாங்க. இந்த சடங்குகள் எல்லாம் செய்யும் போது அந்த இடத்துல ஒரு சீட்டு போட்டு காலி பண்ணி வச்சிருப்போம். எப்படி பார்த்துக்கோ. என்ன நம்பிக்கைனா, ஒருவேளை அந்த குழந்தைக்கு 8வது நாள் விருத்த சேதனம் செய்யும் போதோ அல்லது 40 நாள் அந்த குழந்தைய அர்ப்பணிக்கும் போதோ அல்லது 12வது வயதுல நியாயப்பிரமாணத்தின் மகனாக மாற்றும் பொழுதோ திடீர்னு எலியா வருவாருன்னு ஒரு ஐதீகம். பார்த்துக்கோங்க. இந்த ஐதீகம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்முடைய இந்து சகோதரர்கள் தங்களுடைய கோவில்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயம் ஐதீகம், சம் ட்ரெடிஷன்ஸ். இந்த மாதிரி யார் இருக்கிறாங்க அப்படின்னா யூதர்கள் இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, சொல்லர்த்தமா எலியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்வை என்னன்னா, எலியா இன்னும் மறிக்கல, எலியா மேலே ஏறி போயிட்டார். மேலே ஏறி போனவர் மரித்தார்னு வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல பதிவு இல்லை. அதனால அவர் அந்த சேர்ல உட்காருவாரு, ஒருவேளை இந்த குழந்தைக்குள்ள கூடு விட்டு கூடு கூட பாய்வாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் குறிச்சு கமெண்ட் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா அருமையா இந்த 8வது அதிகாரத்தை எடுத்து யூதர்கள் கிட்ட நம்ம சத்தியமா கூட பேசலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, எலியா முந்தி வரணும் அப்படின்னா கர்த்தர் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருப்பார். எலியா முந்தி வந்தாயிற்று. அப்ப கவனிக்கும் போது பழைய ஏற்பாட்டு எலியாவை நாம் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். மல்கியாவுடைய காலம் என்ன, எலியாவினுடைய காலம் என்ன, அல்லது எலியா எலிசாவினுடைய காலம் என்ன, மல்கியாவினுடைய காலம் என்னன்னா, உதாரணத்துக்கு நீங்க எலியாவை கூட விட்டுருங்க. எலிசா மரிச்சு அவருடைய சவம் மண்ணுக்குள்ள போய் அது அழிஞ்சு அநேக நாட்களுக்கு பிறகு எலியா வரணும்னு மல்கியா கிட்ட பேசுறாரு. ஜனங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அறியாமையில மீண்டும் எலியா வருவார்னு இன்னைக்கு வரைக்கும் 26 டிசம்பர் 2024 வரைக்கும் இன்னும் எலியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, அதனால்தான் அநேகம் ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் முடிக்காம இஸ்ரேல்ல சில பேரு ஒரு விரதம் இருப்பாங்க. மனம் முடிக்காம சில பேரு ஒரு விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த எலியாங்கிற குழந்தை மல்கியால சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது மீண்டும் ஜீசஸ் மாதிரி ஒரு குழந்தையாக அந்த விரதம் இருக்கக்கூடிய ஸ்திரீக்கு ஜீசஸ் மாதிரியே மரியாள் மாதிரி தன்னை செலக்ட் பண்ணி வரும் அப்படின்னு சில யூத ஸ்திரீகள் இருக்கிறாங்க. இந்த ஒரு பழக்கம் தான் கத்தோலிக்கையர்கள் பார்த்துட்டு அவங்களும் கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு மாறினாங்க. இதெல்லாம் வரலாற்றுக்கு சமமான சம்பவங்கள், சில விஷயங்கள். இன்னும் எதிர்பார்க்கறாங்க மீண்டும் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு எலியாவை இன்னும் வருவார்னு நினைக்கும் போது அவரு
ஆல்ரெடி வந்து அவர் இறந்தே போயிட்டாரே, அவர் இல்லையே, இப்போ அவர் காலம் முடிஞ்சே போச்சு. அப்ப மீண்டும் வருவார்னா எப்படி வருவார்னா, அதத்தான் தேவன் சொல்லக்கூடிய பாணி என்ன அப்படின்னு பிரதரு இந்த அத்தியாயத்துல எடுத்துக்காட்டுறார். இப்ப அதுக்கு முதல் எலியாவை கொஞ்சம் கவனிப்போம். எலியா யாருன்னா தேவனுடைய வல்லமையான தேவ மனுஷன். ஆமா, தேவனுடைய வல்லமையான தேவ மனுஷன். அவரு செய்திட்ட ஒரு முக்கியமான பணி என்ன அப்படின்னா, பாகால் வழிபாட்டிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை உண்மை தேவனாகிய யாவே தேவனிடத்தில் வழி நடத்தினவர் எலியா. அப்படியே இருதயங்களை மாற்றி விட்டுட்டார். இருதயங்களை என்ன பண்ணிட்டார்னா மாற்றி விட்டுட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் யாரு அப்படின்னா எலியா. ஆனா நாம முன்னாடியே சொன்ன மாதிரி சொல்லர்த்தமான ஒரு எலியாவை நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றால் அது தவறு என்று சொல்லுகிறார். அந்த எலியா நீ வர முடியாது. இன்னொன்னு, கர்த்தரேசு கூட என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, யோவான் ஸ்நானகனை பார்த்து, இவன் எலியாவின் ஆவியில இந்த வேலையை செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். எலியாவின் ஆவி, எலியாவின் வல்ல மேல யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்வதாக கர்த்தர் சுட்டி காட்டினார். ஆனா யோவான் ஸ்நானகன் ஒரு ஃபெயிலியர். எதுல ஃபெயிலியர் அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறபடி இஸ்ரேல் ஜனங்கள்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும், அறிவில்லாத அனுபவம் இல்லாத இஸ்ரேல் ஜனங்களை அறிவுடைய அனுபவமுடைய புருஷர்களாகிய தந்தைகள் போல மாத்தல. அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷனை சின்ன பிள்ளைகள் போல ஓ இதுதான் சத்தியமா, இப்படிதான் இருக்குதா என்று புரிந்து கொள்ளும் தாழ்மையுள்ள இருதயத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைய ஒரு பகுதியளவு தான் செய்தார். ஒரு மாசா ஒரு திரளான வகையில ஒரு பெரிய அளவுல அவர் பண்ணவில்லை. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதுல தவறிட்டார். அப்ப யோவான் ஸ்நானகன் யார் இல்லை அப்படின்னா, மல்கியா சுட்டி காட்டக்கூடிய நிஜமான எலியா அவர் இல்ல. அங்க பரமேறி போனாரு, அந்த எலியாவும் மல்கியா சொல்லக்கூடிய எலியா இல்ல. இன்னொன்னு குறிக்கும் போது இந்த யோவான் ஸ்நானனுடைய வேலை பூமி முழுவதையும் என்று சொல்லிதான் இங்க போட்டிருக்கிறார். ஒரு வாஸ்ட் ஏரியா பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஒரு குறுகிய எல்லையாகி இஸ்ரேலுக்குள்ள மட்டுமே வேலை செஞ்சுட்டு போயிருப்பார். அப்ப மறுத்து பேசுறாரு, நீங்க யோவான் ஸ்நானகன் எடுத்துட்டீங்கன்னா அது பகுதி தான் கரெக்ட், முழுமையான கரெக்ட் இல்ல. எலிசா காலத்துல வாழ்ந்த எலியான்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுவும் தவறு. வேற யாரு? நீங்க தான், நான் தான் எலியா. சர்ச் கிளாஸ். எலியா மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபையின் முன்னடையாளம். எலியா மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபையின் முன்னடையாளம். இவர்களுடைய பிரசங்கத்தை விட இவர்களுடைய வாழ்க்கை பேசும். இவர்களுடைய வாழ்க்கையும் இவங்களுடைய சரிதைகள், இவங்களுடைய சுயசரிதைகள் அநேகரை உண்மை தேவனிடத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு வேலை. அதுலயும் ரொம்ப குறிப்பா 7ஆம் சபைக்கு அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் சத்தியத்துக்கு வல்லமையாய் சாட்சி பகரக்கூடிய வல்லமையான தேவ மனுஷிகளாக அந்த எலியா வகுப்பார் இருப்பாங்க என்று நமக்கு பூஸ்ட் கொடுக்குறாருங்க 7ஆம் தூதர். அப்படியே பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுக்குறாரு இந்த அத்தியாயத்துல. அவரு ஃபெயில் ஆயிட்டார் இருதயங்களை திருப்புற வேலையில.
முதல் பெற்றோரின் இருதயம் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது, பெற்றோர் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. இல்ல, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்குது, குழந்தைங்க மாதிரி கத்துக்குங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சத்தியத்தை பேசி உடைச்சு உட்கார வைக்கணும். அந்த வல்லமையான ஊழியம் அவங்க பண்ணுவாங்க. அடுத்தது ஒண்ணுமே தெரியாது, வெகு விரைவில் ஏமாத்திரலாம் அப்படின்னு இருக்கிற ஜனங்களை ஒரு அறிவுடைய அனுபவமுடைய ஜனங்களாக மாத்துறது. இந்த ஊழியம் யார் தான் பண்ண முடியும்னா, சத்தியத்தின் உதவியோடு, ஏற்றகால சத்தியத்தின் உதவியோடு சபை தான் பண்ணுவாங்க. அந்த சபை இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வரணுமா? இல்ல, ஆல்ரெடி வந்தாச்சு. 6 சபை காலம் பாகங்கள் முடிஞ்சு 7வது பாகத்தினுடைய இறுதி பாகம் போயிட்டு இருக்கு. இறுதி பாகம், குதிங்கால் பாகம் போயிட்டு இருக்கு. அப்ப சொல்றாரு, எலியா வந்தாச்சு. அந்த எலியா சபை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் ஃபெயில் ஆவாங்க. ஆனா இவங்க உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு கிறிஸ்து என்கிற ஆவிக்குரிய நிலையில அவங்க கர்த்தரேசு கூட ஒன்று ஆகின பிற்பாடு சகல வல்லமையும் இந்த எலியாக்கு இருக்கும். அப்ப நடக்கும் பாருங்க ஊழியம். அப்போ ராஜ்யத்துல ரொம்ப அருமையாக அங்க வந்துருவாங்க. இப்போ இவங்க எல்லாரும் தவறு செஞ்சுட்டாங்க, எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ இவங்க இருதயங்களை திருப்பாததுனால சங்காரம், அர்மகதோன் வந்தே தீரும், வந்தே ஆகணும். சோ இந்த யோவான் ஸ்நானகன் தவறுனாரு, முழுசா முடிக்க முடியல, அதனால அர்மகதோன் வருது. சபை கூட அவங்களுடைய கன்ஃபார்ம் ஃபுல் ஸ்டேஜ் முடிக்க முடியல, அதனால அர்மகதோன் வருது. ஆனா அந்த அர்மகதோன் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வல்லமையோடு தேவன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நாள் என்ன ஆயிரும்னா குறைக்கப்படும். அந்த நாள் என்ன ஆயிரும்னா குறைக்கப்பட்டுவிடும். அப்ப சங்காரம் ஆகாதபடிக்கு உலகம் ரட்சிப்புக்கு உள்ள வரும். பாருங்க, நம்மளை குறிச்சு சத்தியம் எப்படி சொல்லுது, ஆனா நம்மளை குறிச்சு நாம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாரிப்பா, எனக்கு எலியாங்கிற பேர்லாம் இல்லை, எனக்கு என்ன பேரோ அந்த பேரோட நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். எப்படி நம்மளுடைய பெரிய ஒரு வேலையை நம்ம கையில வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய ஆபீஸ் வேலையை நம்ம வச்சுக்கிட்டு சர்வசாதாரணமா நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா, அதனுடைய பொறுப்புகள் அதுல இருந்தெல்லாம் முற்றிலும் விடுபட்டவர்கள் போல போயிட்டு இருக்கும். பட் இந்த உலகம் சங்காரம் ஆகாதபடிக்கு காக்க வேண்டிய எவ்வளவு பெரிய வேலை நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. நம்ம முழுவதும் ஒரு மாஸ் லெவல்ல முற்றிலும் இந்த வேலையை முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால இந்த சங்காரத்தின் வேலைகள் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த அத்தியாயத்தினுடைய பெரும் பாகம், இந்த அத்தியாயத்தினுடைய பெரும் பகுதி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சொல்லர்த்தமாக தீர்க்கதரிசியாக வாழ்ந்திட்ட அந்த எலியா, அவருடைய வாழ்க்கை, அவருடைய வேலை, அதையும் இக்காலத்துல வாழக்கூடிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வேலை, அதோடு கூட ஒப்பிடக்கூடிய காரியங்களை அவர் வசன ரீதியாக எடுத்துக்காட்டுற. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, வார்க்கச்சை, அதுக்கப்புறம் சிம்பிள் ட்ரெஸ்ஸு, தேவையானது போதும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸிங்கு. அதே சமயம் தேவன் பற்றின விஷயங்கள்ல ரொம்ப வைராக்கியம், பூமிக்குரிய விஷயங்களை கூட தூக்கி போட்டுருவாங்க, ஆனா ஆவிக்குரிய விஷயம்னா வல்லமையா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த யோர்தான முறுக்கி அடிக்கிறது அப்படின்னா சத்தியத்தை நல்ல மெடிடேட் பண்ணி ஜனங்களாகிய தண்ணீர் மேல் அடிக்கிற காரியம்.
இப்படி நிறைய ஒப்புமைகள் அங்க வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையையும் சபையின் வாழ்க்கையும் கூட ஒப்பிட்டு பேசுறாரு. இதுக்குதான் போகுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, யோவான் ஸ்நானகனுக்கு கடைசியில ஒரு சிக்கல்ல சிக்குவார். யோவான் ஸ்நானகன் கடைசி காலத்துல என்ன பண்ணுவார்னா, ஏரோது ஏரோதியாள் அப்படிங்கிற ஒரு 2 பேர்கிட்ட யோவான் ஸ்நானகன் சிக்கிடுவார். சிக்கி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தலையே போயிடும். அதே மாதிரி ஒரு சம்பவம் சொல்லர்த்தமான ஏரோது போல ஆவிக்குரிய ஏரோது ஒருத்தர் இங்க இருக்கிறார். அரசியல் அமைப்பு ஏரோதியால், சொல்லர்த்தமான ஏரோதியால் போல ஒரு நிஜமான ஏரோதியால் இங்க இருக்கிறாங்க. போப்பு மார்க்கம், பெயர் சபை அமைப்புகள். இவங்களுக்கு முன்பதாக நடனம் ஆடுறது சலோமி. டக்கு டக்கு டக்கு. அந்த சலோமி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புரொட்டஸ்டன்ட் அமைப்பினர், அதாவது பேரளவிலான புரொட்டஸ்டன்ட் அமைப்பு. இவங்க 3 பேர்கிட்ட சபையின் கடைசி சாட்சிகள் சிக்கி அவங்க ஒரு பெரிய சாட்சியை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் இந்த சாப்டர்ல தான் வருது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த அத்தியாயம் எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னா, ஒரு சுருக்கமும் ரத்தின சுருக்கமாக, எலியாவினுடைய பின்னாட்சியாளராக இருக்கக்கூடிய, எலியாவை பின்தொடர்ந்து வரக்கூடிய மற்றொரு ஊழியர், தீர்க்கதரிசி, இன்னொரு அவரும் வல்லமையானவர். அவர் யாரு அப்படின்னா எலிஷா. அந்த எலிஷா அவருடைய அற்புதங்கள் எல்லாமே ராஜ்யத்தின் எதிர்கால வேலைகள் என்பதை நிரூபிச்சு காண்பிக்கிறார். அடையாளப்படுத்தி அடையாளங்களை நமக்கு புரியும். இப்ப அவர் வந்து ஒரு தண்ணி தொட்டியில இருக்கிற கசப்பான தண்ணியை மாத்துவார். அது எதை குறிக்குது அப்படின்னா, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனோடனே முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற கள்ள போதனைகளை எல்லாம் உப்பு போட்டு, உப்புன்னா என்ன, நம்ம பேசுற இப்போதைய சப்ஜெக்ட் ஆடியோஸ், இப்ப பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வருங்காலத்துல ராஜ்யத்துல முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வெளிப்படுத்தி காண்பிச்சு உப்பாகிய சத்தியங்களை போட்டு அங்க இது பண்ணுவாங்க. அப்புறம் கோடரி, அந்த மாதிரி அற்புதங்கள் வர்றது, கரடி வந்து பீறி போடுறது, இது எல்லாமே எலிசா செஞ்சுட்டு எல்லா அற்புதத்திலையுமே நீங்க ராஜ்யத்தை இப்பவே பார்த்துடலாம். ராஜ்யத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எலியாவின் பின்னடியாளர்களாக இருக்கக்கூடிய பின்னடியாராக இருக்கக்கூடிய எலிசாவினுடைய ஊழியங்களை வச்சு, அற்புதங்களை வச்சு ராஜ்யத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே ராஜ்யம் வருவதற்கு இன்னும் எலியாவுக்கு காத்திருக்கணுமா? நோ, எலியா ஆல்ரெடி வந்தாச்சு, நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எதுவும் அந்த மாதிரி ஒரு குறுக்கீடு இன்னும் இல்லை. அதனால நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ராஜ்யம் கை மேல இருக்கு, எலியாவே வந்தாச்சு, இன்னும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு காத்துட்டு இருக்காதீங்க, ராஜ்யம் நம்ம கை மேல இருக்கு. இப்படித்தாங்க இந்த வால்யூம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சகோதர சகோதரிகளே, அடுத்தது இந்த அத்தியாயத்துல தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய ஆண்டுல நாம 3வது வாரம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9வது அத்தியாயத்தை பார்க்கலாம். அப்ப அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, முதல் வால்யூம், 2nd வால்யூம், 8th சாப்டர் வரைக்கும் நீங்க ஒரு வேளை உங்களை யாராவது குறிப்பெடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த குறிப்புகளை படிச்சுட்டு அந்த அத்தியாயத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நன்கு எளிமையாக இருக்கும் அந்த வால்யூம்ஸ் வந்து ஸ்டடி பண்ணும்போது. எப்படியாவது படிச்சிருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. உங்கள் மீது நம்பிக்கையுடன் நாங்கள் நிறைவு பெறுகிறோம். ஆற்காடு எக்லிஷியாவினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, உங்களை எல்லாம் அவளோடு நேரடியாக நம்மளுடைய மாநாட்டில் சந்திக்கிறதுக்கு நாம ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். தேவன் தாமே அவருடைய சித்தப்படி நமக்கு வழிநடத்துவார்கள். நன்றி அன்பானவர்களே. தேங்க்யூ.